தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கிட்டே இருக்கே தொகுதி கூட உங்களுக்கு. அது தொகுதி மாறுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்துட்டு கொள்கை மாறாம இருக்கிறோம் இல்லையா? கொள்கை மாறாம, கோட்பாடு மாறாம, மக்கள் மீது இருக்கக்கூடிய அன்பு மாறாம அது இருக்கிறோம் இல்ல, அது போதுமானது. மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவைங்கிறது எந்த தொகுதியில இருந்தாலும் ஒரே விதமான சேவைகள் தான். அது மாற போறது இல்லை. அதை நம்ம வந்துட்டு உறுதியா செய்வோங்கிற நம்பிக்கையில தான் அண்ணன் வந்துட்டு எந்த தொகுதியா இருந்தாலும் நீ வென்று வா அப்படின்னு கொடுக்குறாரு. நான் வந்துட்டு முதல் நாடாளுமன்ற இது வந்து பாத்தீங்கன்னாக்க மத்திய சென்னையில, அதன் பிறகு ஆலந்தூர்ல என்ன, திரும்ப மத்திய சென்னையில, இப்போ வந்துட்டு பல்லாவரத்துல. இப்போ நம்ம தொகுதி மாறி நிற்கும் போது பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய கட்டமைப்பு என்னவா இருக்குது, கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் பணி செய்யறாங்க, ஒரு தொகுதிக்கு இன்னொரு தொகுதிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது. இப்ப நாடாளுமன்றத்துல வந்துட்டு நான் 6 தொகுதியில சேர்ந்து வேலை செஞ்சிருக்கிறேன். அப்ப அந்த 6 தொகுதியும் தனிப்பட்ட முறையில அவங்க வந்து எப்படி வேலை செய்யறாங்க, இதெல்லாம் வந்துட்டு குடிபடுறதுக்காக இருக்கட்டும், இல்ல வந்துட்டு எதிர்கட்சியினர் வந்துட்டு எப்படி எல்லாம் வந்துட்டு வேலை செய்யறாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு தொகுதியும் வந்துட்டு பிரிச்சு அவங்க வந்துட்டு எப்படி வச்சிருக்காங்க, பூத் வழியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு அவங்க சாதி ரீதியா வேலை செய்யறாங்க, மத ரீதியா வேலை செய்யறாங்க, அதெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்கிறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஸ்டடி பண்றதுக்கு அந்த 2 தேர்தல் 3 தேர்தலும் எனக்கு வந்துட்டு மிகப்பெரிய அளவுல பங்காற்றி இருக்குன்னு தான் சொல்லுவேன். அப்ப இப்ப இன்னொரு தொகுதின்னு வரும்போது அதனுடைய வீச்சும் வீரியமும் இவ்வளவு தூரம் கற்றுக்கொண்ட அனுபவங்களும் அது வந்துட்டு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன்.